ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகே12 தான், தமிழ் தலைவாஸ் தான், ஆக்ஷன் தான் முடிஞ்ச. இப்போ எதுக்கு திருப்பி வந்து பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா தெரியுது. நிறைய இருக்குது விஷயம் பேசுகிறதுக்கு. அதான் ரைட், எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். நல்லா போச்சு ஆக்ஷன். நிறைய பேர் லைவுக்கு வந்தீங்க ஃபஸ்ட்டு டே. தேங்க்யூ ஸோ மச். குடும்பமான வரைக்கும் எல்லாருக்கும் பதில் சொன்னோன்னு நினைக்கிறேன். யாராவது விட்டு போயிருந்தா சாரி. அண்ட் பிகே செகண்ட் டே ஆக்ஷனும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் செட்டில்டு. இப்போ நம்ம தலைவாசை பற்றி பேசு. நிறைய பேர் கேட்டீங்க, யார் சார் இது மோஹித் காலர், யார் இது சுரேஷ் ரெய்னா கேள்விப்பட்டிருக்கேன், கேதார் ஜாதவ் கேள்விப்பட்டிருக்கேன், இது யார் சுரேஷ் ஜாதவ் அப்போல்லாம் வேறு கேட்டீங்க. உங்களுக்கு அலசி ஆரஞ்சு 1 by 1 வந்துட்டுருக்கு. இப்போ இந்த மோஹித் காலர் யார், என்ன ஏது, என்ன பண்ணார் அப்படின்றத ஒரு டக்குன்னு நம்ம பார்த்துருவோம். அலி ரசாவான்னு பேராஷூட்லேருந்து இறங்கினார் ஈரான்லேருந்து மெரினா பீச்சுக்கு. ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. அவர் எடுத்திருக்காங்க, ஓவர்சீஸ் பிளேயரு. அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலன்னா அவர் யாருக்கு தெரியுன்னா டக்குன்னு ஓடி போய் பார்த்துருங்க, தெரிஞ்சிடும் அலி ரசா யார், ஈரானியன் பிளேயர், என்னென்ன பண்ணியிருக்காருன்னு. ரைட்டு, இந்த மோஹித் காலருக்கு வருவோம். அண்ட் நிறைய பேர் கவலைப்படுறது, நீங்கள் என்னென்னா சார் கவர் இல்லை அப்படின்னு என்ன கேட்டீங்க. நீங்கள் தானே சார் சொன்னீங்க டிஃபென்ஸ் வின்யூ டோர்னமெண்ட். இப்போவும் சொல்கிறேன், டிஃபென்ஸ் தான் வில் வின்யூ டோர்னமெண்ட், பவுலர்ஸ் வின்யூ டோர்னமெண்ட். நீங்கள் ஷேர் அவுட் பண்ண முடியல, ஃபைனலுக்கு கொண்டு போயிட்டார். பும்ராவாலே முடியல, அவர் பக்கம் இருக்கட்டும். அதோட ரிவ்யூ போட்டிருக்கேன், பார்க்கணும், போய் பார்த்துருங்க. எம்ஐ வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் எப்படி தோத்தாங்க, ஏன் தோத்தாங்கன்ட்டுன்னு. ரைட், இப்போ கவர் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆக்சுவலாக அஷீஷ் லெஃப்ட் கவர் இருக்கார், அனுஜ் கவுடே இருக்கார் லெஃப்ட் கவர், ரோனக் இருக்கார் ரைட்டு கவரு, தருண் தூள் இருக்கார் ரைட்டு கவரு, அண்ட் மோர் ஓவர் மோஹித் ஷபாகி ஹிம்செல்ஃப் ஆல்ரவுண்டரு, இமான்ஷு ஒரு ஆல்ரவுண்டரு, பவன் ஷராவத்தே ஒரு ஆல்ரவுண்டர், தேவைப்பட்ட டக்குன்னு பாயிண்ட் எடுப்பார். என்வைபி வேறு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரைட், இப்போ மோஹித்துக்கு வந்துடுவோம். இந்த மோஹித் வந்து கவர் டிஃபெண்டர், லெஃப்ட் கவர் அவர். எஸ், ரைட்டு கவர் லெஃப்ட் கவர் நம்மகிட்ட 2 பேர் தாங்க. யார் தெரியுமா? யார் சொல்லுங்க பார்ப்போம், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருன்னு. இத்தனை வருஷமாக இருந்தது யாருன்னு. லெஃப்ட் அண்ட் ரைட்டு கவர். எஸ், இப்போ இவர் வந்து கேட்டகரி சியில் வந்தார். பேஸ் ப்ரைஸு 13 லட்சம். அதே பேஸ் ப்ரைஸ்லேயே எடுத்துக்கிட்டாங்க 13 லட்சத்துக்கு. ஸ்லாட் வேறு ஃபில்லப் பண்ணும் இல்லையா, மினிமம் 18 பேர் வேணும். ஆயிடுச்சா, 19 பிளேயர் ஆயிடுச்சு இல்லை. இவ்வளோக்கு இன்னும் பர்ஸ் 2,73,000 பாக்கி இருக்குது. அது வேறு இருக்குது, அது ஒரு வாரமாக இருக்கட்டும். பவன் ஷெராவத், அர்ஜுன் தேஷ்வால் டாக் ஆஃப் த டவுன், இந்த 2 பெரிய ரைடர் எடுத்துட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அப்புறம் அலி ரசா, மோஹித் அண்ட் சுரேஷ் ஜாதவ் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் தலைவாஸ் வர போகிறாங்க. இந்த மோஹித் காலர் அவர் ஐ திங்க் இவர் புனேரி பல்தனுக்கு விளையாண்டான்னு நினைக்கிறேன் போன சீசன். தப்பாக இருந்தால் எனக்கு கரெக்ட் பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்தேன், 5 மேட்ச்சு அண்ட் 13 பாயிண்ட் எடுத்திருக்காரு. அது கூட ஒரு நேர் தான் என்கிட்ட சொன்னார், சார் இவர் போன வருஷம் புனேரி பல்தனுக்கு விளையாண்டாருன்னு. போய் பார்த்தேன், பட் எனக்கு தெரியல இவர் தானா அவர் தானா இவருன்னு. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், இவர் தான் அவர் தான் இவரான்னு. மற்றபடி இவர் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா புனேரி பல்தன் சொன்னேன் இல்லையா, 13 பாயிண்ட். அதுக்கு முன்னாடி ஹரியானா ஸ்ரீலஸ் வேறு இருந்தால் நினைக்கிறேன். ஓ துச்சிக்கு தைத்தா, அவர் தான் மன்பிரீத் சிங். அவர் என்ன சொன்னார்னு வேறு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கணுன்னு போய் பாருங்கள். அவரும் இவரே தான் நினைக்கிறேன். ரைட், இந்திரனா சந்திரனா, கலிய பெருமாள் இந்திரன், கலிய பெருமாள் சந்திரன் யாருன்னு எனக்கு குழம்புது. ரைட், அப்படின்னா அவர் ஹரியானாக்கும் விளையாடிருக்காரு, மன்பிரீத் சிங்கிட்ட நிறைய ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு, புனேரி பல்தன்ட்டு விளையாடிருக்காரு, அவர் தான் நினைக்கிறேன். அண்ட் மொத்தமாக இவரோட ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா யுவா கபடி அது இது அலசி ஆராய்ஞ்சேன். 223 டேக்கல் எடுத்திருக்காரு. சக்ஸஸ்ஃபுல் டேக்கல் 97, 97. சூப்பர் டேக்கல் ஒரு 7 வாட்டி எடுத்திருக்காரு. I5 ஒரு 4 வாட்டி. டேக்கல் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 43.5%. இதுதான் இவரோட கடந்த கால வரலாறு சொல்லுது. இது இல்லாமல் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸும் தெரிஞ்சுப்பாங்க, பார்ப்போம். அண்ட் மோர் ஓவர் டீம் ஆல்மோஸ்ட் செட்டு. இவங்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா அண்ட் சப்ஸ்டியூட்டாக வரதுக்கு அந்த மாதிரி தான் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சிஓவே சொன்னார், ஃபஸ்ட் இயர் நாங்கள் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி செகண்ட் இயரில் தான் இறக்குவோம். நிதிஷ்குமார் போன வருஷம் தான் நமக்கு தெரியும், அதுக்கு முந்தின வருஷமே அவர் இருந்திருக்காரு PKL10ல். அவர் என்ன சொன்னார்னு வேறு போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு தனி வீடியோ 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். எப்படி தமிழ் தலைவாசில் வந்தார், எப்படி அவரை செலக்ட் பண்ணாங்கன்றதுலாம் ஹார்ட் ஒர்க்கு. ஸோ அதனால் இவரையும் ட்ரெயின் பண்ணி இந்த புதுசாக வந்திருக்காங்களே சுரேஷ் ஜாதவ், மோஹித், அலி ரசா, இவங்களாம் ட்ரெயின் பண்ணி அடுத்த சீசன் இறக்குவாங்களா என்னன்னு தெரியல. பட் நவரத்தில் ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்ன, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பர்தீப் நர்வால் டுப்கி கிங் அவரை யாரும் எடுக்கலை. ரைட், என்ன காரணமாக இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள், ஏன் எடுக்கல அவரை? எடுத்துருந்தா யாரும் எடுத்துருக்கணும். ரைட், இப்போதைக்கு தான் அடுத்தது வருது அந்த சுரேஷ் ஜாதவ். அதுக்கப்புறம் மற்ற பெரிய பெரிய பிளேயர்லாம் என்ன இன்டர்வியூ கொடுத்தாங்க, ஆப்ஷனை பற்றி என்ன சொன்னாங்கன்றதை நான் கொண்டு வரேன். இது இல்லாமல் எதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் என்ன பண்ணணும் சொல்லணும், நானும் தெரிஞ்சுப்பேன், வியூஸும் தெரிஞ்சுப்பாங்க. போய் பார்த்து லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.